Very blessings, graces, and favor to you in the name of the Lord Jesus Christ, my dear beloved. என்னுடைய அன்பானவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமும் கிருபையும் தயவும் சமாதானம் எப்பொழுதும் உண்டாவதாக. In the name of Jesus. Amen. Hallelujah. தேவ ராஜ்யத்துக்குள் நம்முடைய பொறுப்பு. Our responsibility in the kingdom of God. The Bible says in 1 Corinthians chapter 3 verses 8 to 9, the Bible says, "Now he that planted and he that watered are one, and every man shall receive his own reward according to his own labor. For we are laborers together with God. You are God's husbandry, you are God's building." Amen. Hallelujah. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது, மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. The Bible says that every man shall receive his own reward according to his own labor. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, in our life, in the kingdom of God, in our every day of our life, every opportunity of service that we have in the house of God is very significant and is also great meaning to God. கிறிஸ்து காரியமே அன்பானவர்களே, அனுதினம் வாழ்கிற வாழ்க்கையில, தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, நம்ம தேவனுடைய வீட்டிலே, சபையிலே, தேவனுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்தில் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு வாய்ப்புகளும் அது தேவனுக்கு மிக மிக பெரிய அர்த்தமுள்ளதா இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். Our Father is going to hold us accountable for the work and tasks that He has assigned to us. நம் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளிலும் பணிகளிலும், நமக்கு அளித்திருக்கிற வேலை பணிகளிலும் அவர் கணக்கு கொடுக்கிறதற்கு நம் பிதாவாகிய தேவனால நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். So let us serve the Lord Jesus Christ dutifully and with responsibility. Let us do all that we do for Him with diligence and excellence and with integrity of heart. ஆகியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் மிக ஜாக்கிரதையாகவும் மிக பொறுப்புள்ளவர்களாகவும் மிக சிறப்பாகவும் உண்மையில இருதயத்தோடு நம்ம எதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அதெல்லாம் செய்ய நமக்கு ஆயத்தமா இருப்போமாக, அதுல உணர்வுள்ளவர்களா இருப்போமாக. Amen. Hallelujah. The Bible says, "For we must all appear before the judgment seat of Christ, that everyone may receive the things that done in his body according to that he had done, whether it be good or bad." 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10 சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவர் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Yes, my beloved in Christ Jesus, one day we have to appear before the judgment seat of Christ, that we may receive the things done in our body, and we will receive the reward according to that whatever we done in our body. கிறிஸ்து காரியமே அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில, நம்ம சரீரத்துல நம்ம செய்த எல்லாவற்றுக்கும், நன்மைக்காக தீமைக்காக எல்லாவற்றுக்கும் தக்கதாக நம் பலனை ஒரு நாள் அடையும்படிக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், நிற்க வேண்டிய ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So oftentimes when we are involved in something, whether an activity or project, we should be conscious that the actual impacts and the effects of our action. ஆகையால் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலும், எந்தெந்த பணியில, எந்தெந்த ப்ராஜெக்ட், எந்த ஆக்டிவிட்டியில செய்கிறோமோ அது எல்லாவற்றிலும் நம்ம ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்ம செய்கிற அந்த பணி, அந்த கிரியையில அதுல ஒரு உண்மையான ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கமும் ஒரு விளைவும் நம்முடைய கிரியினால் உண்டாகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
So we should realize that our actions are a message every day for which we must give an account to God. ஆகையால் நம்முடைய அனுதின வாழ்க்கை நம்ம கிரியையில நாம் செய்கிற கிரியை எல்லாம் ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை கொடுக்கிறது அனுதினமும். அதுக்கெல்லாம் தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம உணர்வுள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். When we conscious that our life is a message and that every word spoken and every deed performed is recorded, we will surely live more purposefully. நம்முடைய வாழ்க்கை அது ஒரு செய்தியா இருக்கிறது என்றும், நாம் பேசுகிற ஒரு வார்த்தைகளும் நம்ம செய்கிற ஒரு பணியும் செய்கிற ஒரு கிரியும் அதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்று அது உணர்வு நம்ம வாழ்க்கையில வந்த உடனே நிச்சயமாக நம்ம பொறுப்புள்ள நோக்கத்தோடு இந்த பூமியில நம்ம வாழ்வோம். God is the author of our life's narrative. God has a pre-existing plan for us. Yet we play an active role in crafting our own story. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் கதைக்கு அவரே எழுத்தாளரா இருக்கிறார். தேவன் நமக்காக முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆயினும் நம்முடைய கதையை உருவாக்குகிறதற்கு அது நம்முடைய திறம்பட ஒரு செயலின் ரோலா இருக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். My beloved in Christ Jesus, the day will come when a comparison will be made between God's intended plan for you and the life we actually lived. And our reward will be determined by how closely we live our life aligned with His divine plan. Thus, pay close attention to fulfilling God's purpose for our life. கிறிஸ்து அருமை அன்பானவர்களே, தேவன் நம்ம வாழ்க்கையில அவர் நியமித்து யோசித்திருக்க திட்டத்துக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு நாள் வித்தியாசத்தை காட்டுகிற ஒரு நாள் வருகிறது. ஆக நம்ம தேவனோட திட்டத்தில் நம்ம எப்படி சரியா ஒற்றி சேர்ந்து வாழ்ந்திருந்தோமோ, எவ்வளவு நெருங்கி வாழ்ந்திருந்தோமோ, அவருக்காக என்ன செய்திருந்தோமோ என்று அதை தீர்மானித்து பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்கள் வருகிறது. ஆகையால் நம் வாழ்க்கை தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியை நிறைவேற்றுகிறதற்கு நம் மிகுந்த கரிசனை உள்ளவர்களாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போமாக. My beloved in Christ Jesus, the Bible says, so each one of us is a necessary part created through the Holy Spirit to impact and transform lives around the world. ஆகையால் நம் ஒருவரும் இந்த பூமியில பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகம் முழுவதிலும் ஒரு மாற்றத்தின் தாக்கத்தை உண்டு பண்ணத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கும் அறிந்து கொள்கிறோம். So as the 1 Corinthians chapter 15 verse 58 says, therefore my dear brothers and sisters, stand firm, let nothing move you. Always give yourselves fully to the work of the Lord, because you know that your labor in the Lord is not vain. ஆகையால் கிறிஸ்து அருமை அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 15:58 சொல்லியிருக்க பிரகாரம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you abundantly. Amen, amen, amen.